வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நம்ம நேரலையில் வந்துட்டுருக்கோம். அதாவது திராவிட மாடலுக்கு எதிராக நாமளோ மற்றவர்களோ சொல்லும்போது உடனடியாக வேகமாக இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி திமுக தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கும். இதை பெருசாக ஊடகங்களை விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த மடைமாற்றும் வேலை நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன விஷயம் வந்துட்டுருக்குது, கமல் அவர்களுக்கு தங்க் லைஃப் ரிலீஸ் ஆகுமா? அதாவது அண்ணாமலை கேட்குறாரு, ஞானசேகரன் அவர்கள் விஷயத்தில் பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ட்டு அவர் ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் ஆதாரங்களை அவர் தப்பாக கொடுத்தீங்கன்னா இந்நேரம் அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் தான் அவதூறு கருத்துக்களை உபயோகப்படுத்தினா அரெஸ்ட் பண்ணுவாங்கிறீங்க. இன்னொரு பக்கம் இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும், யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுற தோணியில் பேசுகிறது சரியா? ஏன்னா எவ்வளவு எடுத்தாலும் பேராசை கொண்ட மனிதர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உங்களுக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் பத்தலையாங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்கள் கேட்ட கேள்வி இன்றைக்கி ஆளுகின்ற திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஏற்கனவே சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு இதே மாதிரி வேற ஒரு வழக்கில் நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸை கூப்பிட்டுமான்னு கேட்டாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழக அரசு இதிலிருந்து சமாளிக்க முடியல. இதை வெகுஜன ஊடகம்லாம் வந்துடக்கூடாது, வெகுஜன மக்கள் பார்வையில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக எதோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வார்த்தை அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. நீங்கள் சொல்லலாம், இதை விடலாம் ரொம்ப மோசமான இந்த நீதிமன்றங்கள் பேசக்கூட அசராதவங்க சார் இவங்கன்ட்டு. ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் எவ்வளவு திட்டினாலும் தாங்குவார், அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு வந்தாலும் அதெல்லாம் தொடச்சி போட்டு போவார். சங்கிகள் அப்படி தான், நீங்களும் ஒரு சங்கி தான். நம்ம சொல்கிறோம்ல, அவங்க பாசிசம்னா இவங்களும் ஒரு பாசிசம் தான், இவங்களெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ ராகுல் காந்தி இன்றைக்கி நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, சங்கிகள் பயந்துருவாங்க, இந்திரா காந்தி பயப்பட மாட்டாருன்னு. இவங்களும் சங்கிகள் மாதிரி தான். உடனே ஓடி போய் டெல்லிக்கு போனது யாருங்கிறது ஊருக்கே தெரியும். யார் வீட்டில் ரைடுனாலும் உடனே அடுத்த நாள் ஊருக்கு கிளம்பிடுறீங்க. கேட்டால் பாசிச பாஜகன்னு எங்ககிட்ட கதை விட்றீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும். இப்போ நீதியரசர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? அல்டிமேட்டாக அதுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி பல கோடி ரூபாய், 6000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளங்கள் திருடப்பட்டுள்ளது. யார் அதை திருடினா அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நீதியரசர் சொல்கிறாரு. இதற்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்கறது? இன்றைக்கி பெரிய அளவுகளில் பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகிருக்குது. அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அமைச்சர் ஃபோனே எடுக்கலை. ஏன்னா அமைச்சர் பல வேலைகளில் பிஸியாக இருப்பார். ஏன்னா அவருக்கு பல வேலை இல்லை, இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தங்க் லைஃப் இன்றைக்கி இப்போ பெங்களூரில் ரிலீஸ் ஆகுமா, இந்த பிரச்சனை தான் எல்லா சேனல்லையும் டிபேட். ஏன்னா இதை நல்ல மேட்ரு உங்களுக்கு கிடச்சிட்டாங்க. ஞானசேகரன் மேட்ரை தவிர்த்துட்டு இதைக்குள்ளே உள்ளே வராங்க. ஆனால் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருப்பது போல் வரக்கூடிய ஆட்சி, அதிமுக ஆட்சி வந்தால் ஞானசேகரன் விஷயத்தில் இன்னும் வேகமாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க சொன்னது மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா பேசிக்கிட்டே போகலாங்க, அதை பற்றி நம்ம பின்னால் பேசுவோம். முதல்ல இந்த விஷயத்தை பேசிடுவோம். என்ன விஷயம்? நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அவர்கள் எதற்காக இவ்வளோ கோவப்பட்டார் அப்படின்னா, இன்னைக்கு ஏற்கனவே சொல்கிறோம், டாஸ்மார்க்கில் பெரிய அளவுக்கு முறைகேடு நடக்குது, டாஸ்மார்க்கில் 1000 கோடி முறைகேடு, இவ்வளோ பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து நிறையா விஷயங்கள் இன்றைக்கி இடி சொல்லிச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உதயநிதி அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். உடம்பு சரியில்லை இருக்கிறத தாண்டி இன்னுமே எப்பயுமேங்க மனம் சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். உங்களுக்கு தெரியல, மனம் சரியில்லைன்னா உடம்பே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்? அவர் கூட எப்பயுமே நிழலாக இருக்கக்கூடிய தம்பி இன்றைக்கி லண்டனில் இருக்கார். தம்பி இல்லாமல் 2 வாரம் இருக்கிறது அப்படிங்கிறது உதயநிதி அவர்களுக்கு கஷ்டம். இப்படிங்கிற ஒரு நண்பர் பிரிஞ்சாருன்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். அதுவும் நண்பருக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு நண்பராக இவருக்கு அந்த கஷ்டம் இருக்கும், அதை நம்ம உணர முடியுது. ஆனால் மடியில் கனம் இல்லைன்னா வர வேண்டியதானே அப்படிங்கிற கேட்குற கேள்வியும் நீங்கள் காதில் விழுது. ஆனால் இல்லைங்க, பாசிச பாஜகங்க, அவங்க ரித்தீஷ் தப்பே பண்ணாதவருங்க, அவர் பாவங்க, அவர் நேர்மையாக உழைத்து சாப்பிடக்கூடியவருங்க அப்படின்னு சொல்கிற உடன்பிறப்புகளும் இருக்காங்க. அப்படிப்பட்ட நேர்மையானவர் அப்படின்னா விசாரணையை சந்திக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு பக்கம், இன்னொரு தம்பி ஹைதராபாத்து பெங்களூர்னு போயிருக்காங்க. தம்பிகளை சிதறடித்து விட்டார்களே, இவர்களெல்லாம் எப்போது ஒன்று சேருவாங்க? ஏன்னா நண்பர்களை பிரித்த பாவத்துக்கு இன்றைக்கி அமலாக்கத்துறை ஆளாயிருக்கேன். இதெல்லாம் வீடியோ. இப்போ நண்பர்களுடைய பாவம் சும்மா விடாதுன்னா அவங்க திமுக ஐடிவிங்களை அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ 2வதாக கனிம வள பிரச்சனை. கனிம வள கொள்ளையில் ஒரு ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது.
இந்த 6000 கோடி இழப்பு அப்படிங்கிறது யாருக்கு, தமிழக அரசுக்கு வர வேண்டிய பணம் யார் யாருக்கோ போகுது, இதில் பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஏன் இந்த இடியை பற்றி நம்ம டாஸ்மார்க் இந்த விஷயத்தை பேசும்போது கனிம வளமும் ஏன் முக்கியம்னா, டாஸ்மார்க் அப்படிங்கிறது மனிதர்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது பணமும் போகுது, உயிரும் போகுது. இந்த பக்கம் கனிம வள கொள்ளைங்கிறது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இயற்கை அழுதால் உலகம் செழிக்குங்கிற மாதிரி இயற்கையை நீங்கள் ஓரளவுக்கு மேலே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துனீங்கன்னா அதனால் நிலநடுக்கம், சுற்றுப்புற சீர்கேடு நிறைய வரும். நீங்கள் அதிக மழை பெய்யறதோ, கம்மியாக மழை பெய்யறதோ, மழையே இல்லாமல் இருக்கிறதோ, இதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலை இயற்கையை காப்பாற்றணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மரக்கன்றுகள் நடணும் ஒரு பக்கம் தமிழக அரசு சிஎம்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனிம வள முறைகேடு தங்கு தடை இல்லாமல் நடந்துட்டு இருக்குது. இந்த கனிம வள முறைகேடில் ஈடுபடுபவர்கள் யாருங்கிறது ஊருக்கே தெரியும். தமிழகம் முழுக்க 12,000 கல்குவாரிகள் இருக்குது. இதில் 7,000 செயல்படல, 5,000 தான் செயல்படுற நிலைமையில் இருக்குது. அது இப்போ செயல்பட்டு இருக்கிறது 3,000. அந்த 3,000த்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? கிட்டத்தட்ட 45 கியூபிக் மீட்டர், 45 கியூப் மீட்டர்மாங்க. அதுக்கு தான் வெட்டி எடுக்கணும்னு சொன்னால் இவங்க எடுக்கிறது 50.8 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 17.20 லட்சம் கியூப் டன் அளவுக்கு இவங்க ஃபுல்லாக வெட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதில் வரக்கூடிய 73 கோடியை வசூல் பண்ணாமல் ஐஏஎஸ் அதிகாரி விட்டுட்டார். காந்தம் பெயர் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி விட்டுட்டார். இந்த காந்தம் பெயர் கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி யாருக்கு மேலே ரிப்போர்ட் பண்ணுவாருங்கிறது ஊருக்கு தெரியும், நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். அப்போ எங்கே நடக்குது முறைகேடு? நம்ம ஏற்கனவே பாருங்களேன், இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி டாஸ்மார்க்லையும் இதே மாதிரி மேலாண்மை அதிகாரி இருப்பார், அவருக்கு ஆர்டர் போடுறதுக்கு ஒரு தம்பி இருப்பார். அந்த தம்பி என்ன பண்ணுவார், இந்த பக்கம் மேலே இருக்கவங்களுக்கும் கீழே இருக்கவங்களுக்கும் ஒரு பாலமாக இருப்பார். மேலே இருக்கவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் இவர் மூலியமாக டாஸ்மார்க்கில் நடக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை மேலிடம் கண்ட்ரோல் பண்ணும் இவர் வழியாக. இதே போல தான் இங்கே இவங்க எதுலேயுமே வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருவாங்க. அந்த ஆட்கள் இவங்கக்கிட்ட பேசி பண்ணுவாங்க. இதில் நேரடியாக எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், எப்படிங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்காங்க, எப்படிங்க நேரடியாக இவ்வளவு தைரியமாக நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, நாளைக்கு மாட்டிக்க மாட்டாங்களான்னா, ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சியில் நிலக்கரி சுரங்க முறைகேடில் 2 ஐஏஎஸ் அதிகாரி இப்போ சிறையில் இருக்காங்க. பூபேஷ் சிங் பாதல் அவருடைய உதவியாளர் அந்த ஐஏஎஸ் அந்த அம்மா ரொம்ப நாளாக சிறையில் இருக்காங்க. இப்படி நாடு முழுவதும் சிறையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எண்ணிக்கை அதிகமாகிட்டு போகுது. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன ஆட்சியில் குட்கா புகழ் விஜயபாஸ்கர்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தார். அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் மேலே சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ அரசியல்வாதிகள் மட்டும் ஊழல் பண்ணல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சில பேரும் ஊழல் பண்ணுறாங்கங்கிறது மக்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடந்தது என்ன, கல்குவாரிகளில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது 2022 திருநெல்வேலியில் அடைமிதிப்பான் குளம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அங்கே ஆய்வுக்கு போகும்போது தான் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வருது. 2022 தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்குவாரிகளை ஆய்வு பண்ணுங்கிற குரல் அப்போ தான் மேலோங்கி எழுந்தது. உங்களுக்கு தெரியும், பொன்முடி அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த செம்மண் முறைகேடு, செம்மண்ணை இந்த அளவுக்கு தான் அவங்க வெட்டி எடுக்கணும்னு சொன்னால் இவங்க தர அளவுக்கு வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ இயற்கை வளமும் பாதிக்கணும். ஏற்கனவே மண் அல்றேன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயம். இந்த ஊழலை நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய விஷயங்க, டிஜிட்டல் இந்தியா எல்லோரும் செல்லை யூஸ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்கள்லாம் போனீங்கன்னா 10 மணிக்கு பயோமெட்ரிக்கை வச்சா தான் உள்ளே போக முடியும். ஆனால் எம்எல்ஏக்கள் மினிஸ்டர் அவங்க சட்டசபைக்கு போகிறதுக்கெல்லாம் அளவுகோல் இல்லை. அவங்க எப்போனாலும் போவாங்க, எப்போனாலும் வெளியில் வருவாங்க. வருடத்திற்கு 100 நாளைக்கு குறையில்லாமல் சட்டசபை நடக்கும்னு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தார். இப்போ நடந்தது 35 நாள் தான். அப்போ மற்ற நாள் என்ன, அதுலேயும் நிறைய நாள் லீவ் போட்டுருவாங்க. சார் லீவ் போடுறாங்க அப்படின்னா ஒரு துணை முதல்வர் லீவ் போடுறாருன்னா யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் லீவ் போடுறத கூட இளைஞரணி தலைவரும் துணை முதல்வருமான அப்படின்னு ப்ரெஸ் ரிலீஸ் கவர்மெண்ட்டை இருந்து வருது. இதுதான் திராவிட மாடல். அரசாங்கத்திட்டிருந்து வரக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் கூட அவர் இளைஞரணி தலைவர்னு போடுறாங்க. இதுதான் திராவிட மாடலாக. வெக்கமாக இல்லைங்க இவங்களுக்கெல்லாம். மறுபடியும் திமுகலாம் நிறைய பேர் பேசுகிறாங்களே, நமக்கு ரொம்ப கஷ்டமாகுது. யார் என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க?
ஏன்னா கேட்டால் வந்து யார் எந்த எதிர்க்கட்சி பேசினாலும் அவங்கள மிரட்ட வேண்டியது, யாராவது பேசினா அவதூறு வழக்கு போட வேண்டியது. இன்னொரு 8 மாதம் தாங்க. கண்டிப்பாக காலம் மாறும். இந்த அளவுக்குலாம் நீங்கள் அக்ரூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? நீங்கள் கனிம வள கொள்ளை நடக்குது, டாஸ்மார்க்கில் கொள்ளை நடக்குது, பத்திரப்பதிவு துறையில் நடக்கக்கூடிய அவலங்கள், ரேஷன் கடையில் நடக்கக்கூடிய அவலங்கள், இந்த துறை அந்த துறையில் கதர் துறையிலேருந்து எல்லா துறையிலையும் அவலங்கள். எந்த துறை நீங்கள் ஈஸியாக விட்டுருக்கீங்க? நேர்மையாக செயல்படக்கூடிய துறை சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே இருக்கு துறை? இதில் வந்து அதாவது என்னென்னா, நீங்கள் அறநிலையத்துறையை பற்றி பேசிங்கன்னா அது பெரிய விஷயம். அதை பற்றியே நம்ம வீடியோ நீங்கள் 7 மணிக்கு போகிறோம். அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியே நீ 7 மணிக்கு வீடியோ. மாட்ட போகிறாரா சேகர் பாபுனா? கண்டிப்பாக மாட்ட போகிறாங்கிற மாதிரி வரக்கூடிய செய்திகள். நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? உங்களை விட்டால் யாருமே இல்லை, உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏதாவது கேட்டிங்கன்னா உடனே வழக்கு போடுறது. அதாவது என்னென்னா, முதலமைச்சர் பார்வைக்கு நிறையா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ரொம்ப நல்லவர், முதலமைச்சர் பார்வைக்கு நிறையா போக மாட்டேது. இப்போ குடும்பத்திலேயே என்ன பிரச்சனை? ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கணும்னு வீட்டில் இருந்து ஒரே ப்ரெஷர். துணை செயலாளர் பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க வேணாம் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறார். நம்மளை கேட்டால் ஏற்கனவே ஒரு துணை முதல்வர் ஆக்கியிருக்க வேணாம், அப்போவே நிறைய பேர் வந்தது. இவர் யார் பேச்சை கேட்டோ முதலமைச்சர் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னே சொல்லலாம். இப்போ உணர்ந்துட்டார், கொஞ்சம் தடுமாறிட்டாருன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கனிம கொள்ளை அப்படிங்கிறத வந்து மே 22ஆம் தேதி உத்தரவு விட்ட நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சொல்லியிருக்க உத்தரவு நம்ம பார்ப்போம். திருப்பூர் மாவட்டம் கோடங்கிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 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 கல்குவாரி செயல்பட்டுருக்கு. இந்த கல்குவாரியை நடத்துகிறவர் பேர் ராமகிருஷ்ணன். இந்த கல்குவாரியில் முறைகேடுகள் நிறையா இருக்குது, அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி வந்து கல்லெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு விஜயகுமார் அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயி ஒரு கேஸ் போடுறார். கேஸ் போட்டதுக்கப்புறம் இவர் வந்து ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இதெல்லாம் கொடுக்குறாரு, நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, சுரங்க ஆணையர் நிர்மல் ராஜுக்கிட்ட 2021ஆம் வருடம் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு. அப்போ பெட்டிஷனை கொடுத்து ஆய்வு பண்ண போகும்போது ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே விஜயகுமார் என்ன பண்ணுறாரு, கலெக்டர் வினய் அவர்கள்ட்ட ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு. பெட்டிஷனை கொடுத்துட்டு உடனே உண்ணாவிரதம் இருந்த உடனே வேகமாக வேலை நடக்குது. என்னென்னா 20 லட்சம் கனமீட்டர் அளவுக்கு வந்து இவர் வந்து ஏமாற்றியிருக்காரு. அதாவது இவர் வந்து இவருக்கு அளவு கொடுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்திருக்காரு அப்படின்னு உறுதியாயிடுச்சு. அதுக்கப்புறம் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையர் அவர்கிட்ட வந்து இது கொடுக்குறார். எது நீங்கள் வந்து இதை வந்து ஆய்வு பண்ணுங்கிறார். அதில் பார்க்கும்போது 25 மீட்டர் அவருக்கு கொடுக்கும்போது, யார் ராமகிருஷ்ணனுக்கு கொடுக்கும்போது 50.8 அளவுக்கு கியூபிக் மீட்டர்மாங்க. 50.8 கியூபிக் மீட்டர் அளவுக்கு அவர் வெட்டி எடுத்திருக்கிறது உறுதியாயிடுச்சு. அதே போல் 45 கியூபிக் மீட்டர் தான் எடுக்கணும்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. அவர் எடுத்தது 54 கியூபிக் மீட்டர். இதையெல்லாம் கணக்கு பண்ணும்போது 20.16 லட்சம் கியூபிக் மீட்டர் அவர் சட்டவிரோதமாக எடுத்திருக்காருங்கிறது உறுதியாயிடுச்சு. ஒரு கியூபிக் மீட்டருடைய விலை 380 ரூபா. அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா 76 கோடி அரசாங்கத்துக்கு இழப்பு. சரி, 76 கோடி இழப்பு அப்படின்னு உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அரசாங்கம் இழப்பும்போது அப்போ இருக்கக்கூடிய காந்தத்தை பேர் கொண்ட IAS அதிகாரி, இன்றைக்கி முதன்மை குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட வந்து போகுது, ஏன்னா அவர் தான் IAS. போகும்போது இந்த அபராத தொகை அப்படிங்கிறது, அபராத தொகை குற்றவியல் நடவடிக்கை 2 எடுக்கலாம். அதாவது சிறையிலும் தள்ளி அவரை வந்து அந்த குவாரியை மூடி அந்த ராயல்ட்டியை அந்த பணத்தை வசூல் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அபராத தொகையை கட்டுங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு, அதுவும் தவணை முறையில் கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு, அவர் கல்குவாரி செயல்படுறத ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய இமாலய தவறு. அப்போ நீதியரசர் என்ன கேட்குறாரு, ஆர்டிக்கல் 36A(1) உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இதற்கு மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் ஒரு 200 கோடி ரூபா அளவுக்கு அபராதத்தை போட்டிருக்க முடியும், அவருடைய கல்குவாரியை வந்து நிறுத்தியிருக்க முடியும். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த அளவுக்கு தவணை முறையில் கட்ட சொன்னீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து பரத் சக்கரவர்த்தி கேட்டது மட்டும் இல்லாமல், ஒரு இயற்கை வளம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்தா கூட அந்த இயற்கை வளத்தை இவங்க சூறையாடுறாங்க. தாயின் மார்பை வந்து அடித்து பாலுக்கு பதிலாக ரத்தத்தை குடிப்பது போல் இவங்க செயல்படுறாங்க. அப்போ எவ்வளவு எடுத்தாலும் இவர்களுடைய அந்த பேராசை அடங்கவில்லை அப்படிங்கிற அளவுக்கு குற்றம் சுட்டியிருக்கும் போது அது தமிழக அரசுக்கும் நேரடியாக குட்டப்பட்ட குட்டு. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சகாயம் IAS அவர்களுக்கு பாதுகாப்பு ஒரே நமக்கு என்ன தெரியும்னா, யாருக்கோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க.
கொடுக்க வேணாம்னு சொல்ல அச்சுறுத்தல் இருந்தால் பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் பாதுகாப்பு நிறைய பேர் கொடுக்குறத பார்த்தா நமக்கே ஏங்க இவருக்கெல்லாம் பாதுகாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க நமக்கு தெரியும். இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னு தெரியும். கேட்டால் அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லிட்டு எப்பயுமே கூட வந்து 2 போலீஸ்காரங்களை வச்சுக்கிறது. சரி, அரசியல்வாதிகளுக்கு கொடுக்குறீங்க. நேர்மையாக பணியாற்றிய சகாயம் அவர்கள் இந்த கல்குவாரி விஷயத்தில், கனிம கொள்ளை விஷயத்தில் மதுரையில் இருக்கும்போது இந்த பிஆர்பி கமிஷனர் அவங்களெல்லாம் எவ்வளவு பாடாப்படுத்தி எவ்வளவு கொள்ளை நடந்திருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக கொடுத்தார். ஆதாரப்பூர்வமாக கொடுத்த அவரை அதுவும் ஏன் கொடுத்தார் அப்படின்னா, நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி தான் அவர் வந்து அந்த இடத்துல போய் அந்த ஆய்வு பண்ணுறார். மதுரையில் கலெக்டராக இருக்கும்போது கனிம கொள்ளை சம்மந்தமான சில ரிப்போர்ட் அனுப்புகிறாரு. அப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அவரை இடம் மாற்றுது. கோர்ட்டு வந்து அவரை வந்து இதுக்குன்னு ஸ்பெஷல் அதிகாரியாக போட்டு நீங்கள் ஆய்வு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆய்வு பண்ணுறாரு. ஆய்வு பண்ணி கொடுக்குறாரு. இத்தனை அளவுக்கு முறைகேடு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்தோம்னா அவரை கைத்தறித்துறை கோஆப்டெக்ஸில் போடுறீங்க. அவர் இருக்கும்போது தான் கோஆப்டெக்ஸோட பேரே நிறைய வெளியில் தெரிஞ்சது. அவ்வளவு திறமையான அதிகாரி. சரி, திறமைக்கு மரியாதை இல்லைன்னு ரிசைன் பண்ணி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. கனிம வள கொள்ளை சம்பந்தமாக அவர் விசாரணைக்கு போகும்போது என் உயிருக்கு ஆபத்து இல்லை, ஏற்கனவே ஜபகர் அலி அப்படிங்கிற ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த சமூக ஆர்வலர் இதே மாதிரி மணல் கொள்ளையை தடுக்க முயன்று அவர் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். இப்போ வீடியோ போட்டுட்டு எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாலும் இந்த அரசாங்கம் பாதுகாப்பதில்லை. நெல்லையில் வந்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி எப்படி இறந்தாருங்கிறது ஊருக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இவர் சொல்கிறாரு, எனக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுங்கன்னா அதை கூட கொடுக்காத அரசு. நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது நீதியரசர் கேட்குறாரு, நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமான்னு கேட்டார். இது எவ்வளோ பெரிய அவமானம் தமிழக அரசுக்கு. உடனே அமைச்சர் சொல்கிறாரு, அவருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கேட்டால் கொடுத்துருவோன்ட்டு. நமக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் கொடுத்துருவீங்கன்னா அப்போ ஒருத்தருக்கு அச்சுறுத்தல் இருக்குது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஆம்ஸ்டாங் இருக்கார், அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்குதுங்கிறது தமிழக அரசுக்கு தெரியுமா தெரியாதா? உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? யார் யாருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருக்கும் உளவுத்துறை தெரியுமா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரே கேட்டதுக்கு அப்புறம் ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் இது ஒரு பதில் சொல்கிறது ரொம்ப அலட்சியமாகுது. இது என்ன அலட்சியமான பதில்? இவனை கேளுங்களேன், ரொம்ப அலட்சியமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி துரைமுருகன் பேசும்போது எவ்வளோ தெனாவட்டு, ஏங்க வந்து இந்த வாரம் பொங்கலுக்கு பணம் கொடுக்கலன்னா நீ ஏதோ ஒன்று சொல்லணும், இல்லை சொல்லாமல் போகணும். எலெக்ஷன் வரல என்னென்னா என்ன அது என்ன ஒரு என்ன பேச்சு? அப்புறம் எதுக்கு நீங்கள் உங்கள் பையன் வீட்டில் ரைடு வரணும் டெல்லிக்கு அவ்வளோ வேகமாக ஓடுறீங்க? உடம்பு சரியில்லை உங்களுக்கு, டெல்லிக்கு வேகமாக ஓடுறீங்க. கேட்டால் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னு பழைய டைலாக் விட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்கும் மடியில் கனம் இருந்து ஓடிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபி உங்களை ஓட விட்டுருச்சு. பாஜகன்னு சொன்னீங்க. பிஜேபி நமக்கு பிடிக்காத கட்சி தான், உங்களை நல்லா தான் ஓட விடுறாங்க. இப்போ வந்து இது மட்டும் இல்லை, இப்போ அந்த ஐஏஎஸ் அதிகாரி காந்தம் பெயர் கொண்டவர் இந்த அளவுக்கு அந்த விதிமுறைகளை தளர்த்தி அந்த ராமகிருஷ்ணனுங்கிற அந்த இவருக்கு உதவி பண்ணுறாரு. ஒன்று. இன்னொன்று கேட்டால் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த கிராவல் அந்த மண் அந்த கல் வெட்டி எடுக்கிறதுக்கு உள்ளே போகல லாரி, அதுக்கு நீங்கள் வந்து ஒரு அந்த இது வச்சுருக்கணும். இது அந்த கியூஆர்எல் கோடு இல்லை வந்து நீங்கள் வந்து அந்த மீட்டர் வச்சுருந்தீங்கன்னா எத்தனை லாரி உள்ளே போகுதுன்னு டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகும். அந்த டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் துண்டு சீட்டில் எழுதி கொடுத்து தான் உள்ளே போவாங்க. நல்ல பேட்டர்னை பாருங்கள். கல்குவாரிக்கும் இதே மாதிரி தான், மணலுக்கும் இதே மாதிரி தான். மணலுக்கும் இதே மாதிரி உள்ளே போகும்போது அந்த ரிஜிஸ்டரே இல்லை. அதுவும் இல்லாமல் ஏன்னா ரிஜிஸ்டர் அந்த ஆன்லைனில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கலால் வரியெலாம் கட்டணும். ஆன்லைனில் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேலை. இதே மாதிரி தான் டாஸ்மார்க். அதாவது ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கியூஆர்எல் கோடை ஸ்கேன் பண்ணணும், சொத்து வரி கரெக்டாக கட்டணும். வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பைக்கை வந்து கொஞ்சம் முன்னாடி நிறுத்தினீங்கன்னா ஃபைனு. அதுவும் கமிஷனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். உடனே சொல்கிறார் 5 விதமான ஃபைனு, ஹெல்மெட் போடலைன்னா நான் தாங்க மாட்டோங்கிறாரு. எங்களுக்கு தான் இந்த மாதிரி உடனே ஸ்பாட் ஃபைனு. அமைச்சர்கள் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுறவங்க டாஸ்மார்க்கில் இருக்கவங்க எல்லாம் டிஜிட்டலையே ஃபாலோ பண்ண மாட்டீங்க. உங்களை வந்து ஏதாவது அபராதம் போட்டால் கோர்ட்டுக்கு போய் பெரிய லாயரை வச்சு வெளியில் வந்துடுவீங்க. கேட்டால் இதான் திராவிட மாடல்னு சொல்லுவீங்க. நாங்களும் அதை பார்த்து சிரிக்கிறோம். ஒட்டுமொத்தமாக அதிகாரிகளும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சில பேரும் இந்த ஆட்சியாளர்களும் சேர்ந்து கூட்டு கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது ரொம்ப நாள் முடிவு. இப்போ இப்படியே போனால் வந்து நினச்சிட்டு இருக்கீங்க அதிகாரம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதிகாரம் எவ்வளோ நாள் அதிகாரம் செலுத்தியவர்கள் கதையெல்லாம் நம்ம பார்த்து நிறைய பேசிட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய முறைகேடு செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கிறீர்கள், இதெல்லாம் புரியுது. இதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம், 20.16 லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு இவங்க முறைகேடு பண்ணி 76 கோடியை வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி இன்னொரு மேட்ரு, கிராவல் மண், இந்த சிதைவு பாறை, இது சம்பந்தமாக எடுக்கிறது.
1.5 லட்சம் கியூபிக் எடுத்திருக்காங்க. ஒரு கியூபிக்ங்கிறது 160 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா 1.84 கோடி ரூபாய் இவர்கள் முறைகேடு செய்திருக்கிறார்கள். இதுவும் அடுத்த லிஸ்ட்டில் வருது. இது எல்லாத்தையும் சார்ந்து ஏற்கனவே வந்து இந்த அடைமதிப்பான் குளம் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளை வந்து பெரிய பிரச்சனை நடக்கும்போது ஆய்வு பண்ணுறாங்க. 54 குவாரிகளில் 45 குவாரிகளில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அப்போவே ஆய்வறிக்கை சொல்லுது. அந்த ஆய்வறிக்கையின் மீது எடுக்கப்பட்ட மேல் நடவடிக்கை என்ன? நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, அதாவது ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையில் உயிரிழந்தவர்களுக்கு போர்க்குரலை தூக்கி நாங்கள் தான் பாதுகாவலர் நீங்கள் தான் சொன்னீங்க. அருணா ஜெகதீசன் கமிட்டி அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவர்கள், அது குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரி தவறு பண்ணியிருக்கார், அவர் தான் சுட்டுக்கொள்ள ஆர்டர் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது அவரை தப்புன்னீங்க. சரி, தப்புன்னே இருக்கட்டும், நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? அதே அதிகாரிக்கு பதவி உயர்வு போடுறீங்க. ஏங்க பேப்பர் கொண்டு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பதவி உயர்வு போகுதுன்னு சிஎம்கிட்ட போனால், ஏங்க இந்த அதிகாரி தாங்க வந்து குருவி சுடுற மாதிரி ஆட்களை சுட்டு கொண்டாங்க, நானே பேசியிருக்கேன், ஏன் இவர் இதுக்கே பதவி உயர்வுன்னு கேட்கணுமா இல்லையா சிஎம்? இதுக்கும் ஒரு கையெழுத்து போடுறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஏற்கனவே நிறையா பேசிட்டோம். எல்லாருக்கும் சிஎம் கையெழுத்து போடுறதுனால அதிகாரிகளுக்கு சிஎம் மேலே ஒரு பயம் இருக்கா இல்லையா நமக்கு ஒன்றும் புரியல. அது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இவ்வளோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் அது வந்து அப்படியே இருக்குதுன்னா இது யாருடைய ஆட்சி நடக்குது? அப்போ அதிகாரிகளுடைய ஆட்சி நடந்தால் நாட்டுக்கு, அப்போ அதிகாரிகளே ஆட்சி பண்ணலாமே. எதுக்கு நீங்கள் வந்து தேர்தலில் நின்று நாங்கள்லாம் உங்களுக்கு போட்டோம், ஸ்டாலின் தானே வராரு, விடியல் தர போகிறாருலாம் சொன்னீங்க, 505 வாக்குறுதி கொடுத்தீங்க, உடனே எல்லாத்தையும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், நகை தள்ளுபடி பண்ணுறோம், நீங்கள் பண்ணலை, கல்விக்கான கடனை தள்ளுபடி பண்ணுறோன்னு பண்ணலை, ஆண்டுக்கு இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறோம் நீங்கள் கொடுக்கல, மோடி சொன்னபோது மட்டும் பாஜகங்கிற, இப்போ நீங்கள் யாருங்கிற கேள்வி எழுமா எழாதா? ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு குறுநில மன்னராக இருக்கீங்க, யாரையும் மதிக்கிறதில்ல. பேச்சுன்னா பேச்சு ரொம்ப தெனாவட்டான பேச்சு. துரைமுருகன் பேச்சு ரொம்ப ஒரு தெனாவட்டான பேச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பொன்முடி தெனாவட்டான பேச்சு பேசி இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னொரு அமைச்சர் வந்து முதலமைச்சர் அவருடைய மனைவி போகும்போது சேலை கீழே விழுவுது, அதை எடுத்து உள்ளே வைக்கிறாரு. அப்போ எதுக்கு? அதாவது இந்த மாதிரி பண்ணால் தான் முதலமைச்சருடைய அந்த அவங்க முதலமைச்சர் குடும்பம், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும். இதில் போட்டி போட்டுட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் தன்மானம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நமக்கு ஒன்றும் புரியல, என்ன உங்களுக்கு தன்மானம் ஆகுது? காசு பணம் வருதுன்னா என்ன வேணால் பண்ணலாம், என்ன தன்மானம்னு நமக்கு ஒன்றும் புரியல. சாமானிய மக்களாவது தன்மானமாக வாழ்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். எங்கே போய் இது முடிய போதோ தெரில. இப்போ இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி நீதிமன்றத்தில் நீதியரசர் பேசுகிறாரு. இதற்கு பதில் என்ன? சென்ட்ரல் ஃபோர்ஸ் அனுப்பட்டுமா, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கலனான்னு கேட்டு நீதிமன்றம் கேட்கும்போது அமைதியாக இருந்தீங்க. நம்ம அதுக்கு வீடியோ போட்டவொடனே யாரும் உடன்பிறப்புகள் கருத்தே சொல்ல வரல. ஏன்னா கருத்து சை மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்ல வருவாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து அரசியலை புரட்டி போட்டவங்க. இவங்க லெனின்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய கலைஞர், அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் வரைக்கும் படித்தவங்க. தந்தை பெரியாரை பற்றியும் தெரியாது, கலைஞர் அவர்களை பற்றியும் தெரியாது. ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. காசு வர வரைக்கும் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது. என்ன திராவிட கொள்கை அப்படியே ஊறியவர்கள் 184 அடிக்கு முருகன் சிலை வைக்கும்போது திராவிட இயக்க கொள்கைகளுக்கு தப்பு இது அப்படின்னு எத்தனை பேர் உங்க வெகுண்டு எழுதிங்க? ஏன்னா இன்றைக்கி கட்சி இல்லை, அது ஒரு கம்பெனி ஆகிடுச்சு. அந்த கம்பெனியில் தலைவராக இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் பையன் வருவார், பேர வருவார். இவ்வளோ தானே அரசியல். கேட்டால் மற்ற கட்சியில் அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் அரசுக்கு வெளுத்து விட்டுருக்காரு இன்றைக்கி வந்து நீதியரசர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மறுபடியும் சொல்கிற மாதிரி இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது இன்னும் 8 மாதம் இருக்குது. 8 மாதத்தில் வந்து இப்போவே இந்த தவறுகள் இன்னும் போகிற காலத்தில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு என்ன பயம்னா, தம்பிகள் எப்போ வருவாங்க, தம்பிகள் மீது நடவடிக்கை பாயுமா? தம்பிகளுக்காக ஆதரவாக பல பேர் முயற்சி பண்ணாலும் இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை வாரிசை வேணால் ஓரளவுக்கு காப்பாற்றும், தம்பிகளை காப்பாற்றுமா? தம்பிகளை கொடுத்து வாக்குமூலம்லாம் வாங்கிட்டால் பிரச்சனையாக வந்துடுமே. ஏற்கனவே விசாகனையை வாக்குமூலம் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்களே, அவர் கொடுத்த வாக்குமூலம்லாம் வெளியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதே. இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் வந்து டாஸ்மார்க்கில் பிரச்சனை இப்போ தான் ஆடி அடங்குது, அதுக்குள்ளே கனிம வளத்தில் சிபிஐ இறங்கி அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது. இதை எப்படி சமாளிக்கிறது? இந்த பக்கம் வந்து கூட்டணி கட்சிகளை சமாளிக்கிறதாவது பரவாயில்ல, காந்தியை காட்டிடலாம். இவர்களை சமாளிப்பது எப்படி? இவர்கள்ட்ட காந்தியை காட்டலான்னா பிஜேபிகிட்ட காந்தி இவர்களோட அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த சேகர் பாபு அவர்களுடைய துறை சம்பந்தமாக இடி எடுத்த நடவடிக்கைகள் இப்போ பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்குது. இன்றைக்கி 7 மணிக்கு அதை பற்றி நம்ம நேரலையில் பேசுவோம். உங்களுடைய எந்த விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். எங்களால் முடிந்த அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம்.
இதை நிறைய பேர் வந்து நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தந்துட்டுருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. நான் பேசுகிறத இவ்வளோ நேரம் கேட்கும்போது எந்த விதமான விமர்சனங்களும் கேட்டுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.